வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 9ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,663 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,769 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,849 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,477 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,397 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,291 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 23,477 அப்படிங்கிற லெவல் நமக்கு ரொம்ப முக்கியமான லெவல். இந்த லெவல் ஏன்னா நமக்கு 31ஆம் தேதி இந்த லெவலில் தான் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு நிஃப்டி அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் கண்டிப்பாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஜோன் செட் பண்ணிக்கணும். இதே லெவலில் நம்ம கரெக்டாக எடுத்துக்காம ஜோன் செட் பண்ணி +or- 50 பாயிண்ட்டுகள் வச்சு நம்மளை ட்ரேடிங் பண்ணணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு திரும்பவும் நிஃப்டி வந்து கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. 1 hour சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இது க்ளோனிங் சேனல் தான். முன்னாடி நம்ம பார்த்ததே தான். அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதான்னு நம்ம பார்க்கணும்னு பேசியிருந்தோம். இப்போ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து இந்த சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகுது அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே நமக்கு அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ட் நம்ம சப்போர்ட் லெவல்லாம் செட் பண்ணுவோம். அதையும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த சேனலுக்குள்ளே நுழைஞ்சு நமக்கு அடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகவும் அடுத்து கீழே இறங்கலாம், மேலே திரும்பவும் ஏறலாம். இதை வந்து உடனே நடக்காது. கண்டிப்பாக இதுக்கு 1 மாதம் ஆகும் நமக்கு. அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்ட்ராடேக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டர்ம் ட்ரேடிங்க்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த சேனலுக்குள்ளே நுழையுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. நமக்கு நிஃப்டி ஆல் டைம் ஹை தொடரப்ப பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரேடியாக நமக்கு ஆல் டைம் ஹைக்கு போல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு மேலே ஆல் டைம் ஹையை தொட்டுச்சு. இப்போ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஹை ப்ரைஸோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கம்மியாயிட்டே வரதை பார்க்க முடியுது. இந்த இடத்துல இதுதான் நம்மளுடைய ஒரு சப்போர்ட் லெவலில் திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. பவுன்ஸ் பேக் கொடுத்து திரும்பவும் அதே லெவலுக்கு நமக்கு இங்கே வந்திருக்கு. ஆக இந்த லெவல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான லெவல். இந்த லெவலில் பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது நமக்கு பிரேக் அவுட் ஆகி திரும்ப மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இந்த லெவல் வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முடியும் பொழுது பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தாலும் ரொம்ப நமக்கு நிஃப்டி பாசிட்டிவில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. மூவ் ஆகி நமக்கு திரும்பவும் கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த நம்ம பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத இன்றைக்கி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சில நாட்களில் இன்னும் நமக்கு நிஃப்டி கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 49,823 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,094 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,391 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,255 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,958 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,687 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இதுவும் க்ளோனிங் சேனல் தான். இப்போ நமக்கு இந்த சேனலோட இங்கே பிரேக் அவுட் ஆகியிருக்கு. இது அடுத்து நமக்கு இந்த சேனலுக்குள்ள என்ட்ரு ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி மாதிரி இல்லாமல் நிஃப்டியில் கடந்த 31ஆம் தேதி லெவலையே இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. கீழே வந்து அடுத்து இன்னைக்கு இந்த சேனலுக்குள்ள என்ட்ரு ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் நேற்று பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆச்சு. அதனால இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மேலே போயிட்டு திரும்பவும் நமக்கு கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இந்த ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம்னா நம்ம 2020 எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால் இருந்தது. இப்போது இந்த இடத்துல நமக்கு ஏப்ரலில் தான் அது வந்து ரெக்கவர் ஆச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இறக்கம் கொடுத்து ஏப்ரல் மாதத்தில் நமக்கு திரும்பவும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதே தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இங்கே ஏறி இறங்கி திரும்ப நமக்கு ஏப்ரலில் தான் அடுத்து ஆல் டைம் ஹையை நோக்கி மூவ் ஆச்சு. அடுத்து 2024லையும் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியில் நமக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து திரும்ப ஒரு ஃபால் வந்து ஏப்ரலில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆல் டைம் ஹை நோக்கி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி மேலே ஏறிச்சு. ஆக பிப்ரவரி வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம்லேயே இருந்து அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நமக்கு லாங் டேர்முக்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ட்டை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங்கையும் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே நம்ம நிஃப்டியில் பார்த்தோம் இங்கே ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அதே லெவலு இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு இறக்கம் இருக்கும். அந்த லெவலை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா இந்த லெவலில் இது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். அந்த இடத்துல நம்ம சுதாரித்து நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இன்னைக்கு பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது க்ளோஸ் ஆகும் பொழுது. இருந்தாலும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகி திரும்பவும் நமக்கு கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து அதாவது இன்ட்ராடேக்கு ஓப்பன் பண்ணியிருக்கவங்க கம்பல்சரி க்ளோஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா திங்கக்கிழமை ஏதாவது ஒரு மாற்றங்கள் நமக்கு நிகழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலையும் மனசில் பதிச்சுக்கிட்டு ஜோன் செட் பண்ணி நம்மளோட ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.